வந்தாச்சு. இந்த இடத்துல தான் ஃபிஷிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம எதனா மாட்டுச்சுன்னா சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆளி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளி கிடக்குது. வந்து ஆளி இது வந்து காலில் நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டுனா காலை அறுத்துரும். அவங்க எதனா மீன் பிடிச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். எல்லா வழியும் முட்டு சந்தாவே இருக்குது. ஒரு பேரக்குடா, ஒரு செப்லி குட்டி ஆளியை உடச்சி உள்ளே இருக்க கறி எடுக்கிறாரு. வந்து மசாலா போட போகிறோம். இது மீனோட வயிற்றில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை பேக் பண்ணிடலாம். நெருப்பில் வச்சிடலாம். மசாலா போட்டு வச்சதில் வந்து ஆளி கறி எடுத்து போட்டு சரியான மழை இருட்டிக்கிட்டு வருது. அது 2 லேயர் போட்டிருக்கோம் ஆளிக்கறி. மழையில் நனைஞ்சே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஸ்பாட்டை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவரு, கடலோட ஒன்று சேர்கிற இடம் இது. இந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி அதுக்கப்புறமா மீன் மாட்டுச்சுன்னா குக் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம எதனா மாட்டுச்சுன்னா சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே, நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் வந்து ஆளி எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய தம்பியும் அப்புறம் ரமேஷ் ப்ரோவும் வந்து அங்கே மீன் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எதனா மீன் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். கைஸ், இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஆளி எடுக்க போகிறோம். இப்போ பரத் தம்பி தான் தேடிட்டு இருக்காரு. கைஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆளி கிடக்குது. இதை போல் தான் மண்ணிலேயே இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஆளி. இது வந்து காலில் நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டுனா காலை அறுத்துரும். இதுதான் இன்றைக்கி நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். இது உள்ளே எப்படி கறி எடுத்து எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம். இதே இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி நாங்கள் ஆளியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சமைக்க போகலாம். சமைக்க போகிற இடத்துல நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆளியை எடுத்தாச்சு. நான் நினச்சேன் வந்து ஈஸியாக எடுத்துடலான்ட்டு. இது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஃபஸ்ட்டு இறங்கினோடனே பார்த்தா நிறைய இருந்ததுன்னு நினச்சேன். பார்த்தா அது ஃபுல்லாகவே பாசி. ஆளியை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப போதும்னு ஆகிடுச்சு. ஒரு வழியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து என் தம்பியெலாம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அவங்க எதனா மீன் பிடிச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சமைச்சி சாப்பிடுவோம். இல்லைன்னா ஆளி மட்டும் சமைச்சி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ன்றதை பார்க்கலாம். கேப்டனுக்கே வழி தெரியாமல் தேடின்னு இருக்கார். சுற்றி சுற்றி இங்கேயே கூட்டிகிட்டு வராரு. எல்லா வழியும் முட்டு சந்தாவே இருக்குது. 2 பேரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. மீன் எதனா பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. பார்ப்போம் கிட்ட போயிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பேரக்குடா, ஒரு செப்லி, குட்டி செப்லி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரத் தம்பி வந்து ஆளியை உடச்சி உள்ளே இருக்க கறி எடுக்கிறாரு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி செம்ம பிடிக்க போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச 2 மீனுக்கும் வந்து மசாலா போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இது வந்து ரெட் சில்லி பவுட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஆளிக்கறி செய்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மீனுக்கு மட்டும் மசாலா போட்டுடலாம்.
கைஸ் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மீனில் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். சின்ன மீனாக தான் மாட்டிச்சு, இருந்தாலும் நம்ம மதியம் வந்து சாப்பிடல, அதனால் இதை சாப்பிட்டு தான் ஆகணும். ரிலீஸ் பண்ணாமல் இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். யாரும் இருந்தாலும் சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்றேன்னுலாம் சொல்கிறாதீங்க, எங்களுக்கு இன்றைக்கி தான் மாட்டிச்சு. இங்கே வச்சுருவோம். பார்த்திங்கன்னா மீனோட வயிற்றில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை பேக் பண்ணிடலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து லெமன். கைஸ் இப்போ வந்து மீனை வந்து பக்காவாக பேக் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ நம்ம வந்து எரியிற நெருப்பில் போட்டு அப்படியே சுட்டுற போகிறோம். இப்போது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா வைப்போம். கைஸ் இப்போ வந்து நம்ம மசாலா போட்ட மீன்லாம் வந்து நெருப்பில் வச்சிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஆளிக்கறி செய்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். கொத்தமல்லி சொல்லணுன்னா சொல்லலையான்னு தெரில, அதுவும் இருக்குது. ஓகே இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீன் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் இதையும் செய்ய போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆளிக்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அலுமினியம் ஃபாயிலில் போட்டு நெருப்பில் போட்டு வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான். மசாலா போட்டு வச்சதில் வந்து ஆளிக்கறி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம அப்படியே மொத்தமாக வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெருப்பில் போட்டு வேக வச்சிடலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம நெருப்பில் வச்சிடலாம். மீன் வந்துட்டுருக்கோம், மீன் எடுத்துடலாம். கைஸ் நம்ம பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே சரியான மழை இருட்டிகிட்டு வருது. மழையில் கண்டிப்பாக மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மீனெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். டபுள் லேயரா, அது 2 லேயர் போட்டிருப்பேன். சரியான சூப்பராப்பா, ஸ்மெல்லு நல்லா வருது. அப்போ நான் வெந்திருக்கு தான் நினைக்கிறேன். கைஸ் மழை வருது. மலைக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ.
கைஸ் இங்கே பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் சங்கு சரி ஆலி கறி இலை வச்சுருக்காரா வெந்துட்டா? கைஸ் வேறு லெவலில் இருக்குது ஆலி, செம்மையாக இருக்குது. மீன் செம்மையாக வந்துருக்கு. வறுத்து எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லா தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. வா செம்ம டேஸ்ட். கைஸ் மலையில் நனைஞ்சே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் கார் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஓகே பாய்.